இந்த ஜார்ஜ் ஜெஃப்ரிஸ் உடைய ஸ்டேட்மென்ட் கேளுங்க. 1932 இந்த ஸ்டேட்மென்ட் அவர் சொல்லுகிறார். How true it is that when the church compromises with the world and diverts from the pathway of holiness, the power of God is withdrawn. It has been so from the beginning. The creator withdrew from the first man because of transgression. The glory of God was withdrawn from the temple in the land because of the backsliding people. Today the community of the church that mixes with the world and does not stand for separation from it need not expect an outpouring of the Holy Ghost. அது தமிழ்ல அப்படியே வாசிங்க பாஸ்டர். சபை உலகத்துடன் சமரசம் செய்து கொண்டு பரிசுத்தத்தின் பாதையில் இருந்து விலகி செல்லும் போது கர்த்தரின் வல்லமை திரும்ப பெறப்படுகிறது என்பது எவ்வளவு உண்மை. ஆதியிலே இருந்தே அப்படிதான் பாவத்தின் நிமித்தம் கர்த்தர் முதல் மனிதனிலிருந்து விலகினார். ஜனங்களின் பின்மாற்றத்தால் கர்த்தரின் மகிமை ஆலயத்தில் இருந்து விலக்கப்பட்டது. இன்று உலகத்துடன் கலந்து வாழும் திருச்சபை உலகத்திலிருந்து பிரிந்து நிற்காமல் இருக்கும் போது பரிசுத்த ஆவியின் ஊற்றை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை.